பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஆலு பரோட்டாவ ஞாயித்துக்கிழமை நைட்டு தான் செஞ்சேன். இதுக்கு உருளைக்கிழங்க தனியா வேக வச்சு எடுத்துட்டு, வெந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு, மிளகாத்தூளு, மல்லித்தூளு, மஞ்சள் தூளு, சிக்கன் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு, எல்லா பக்கட்டுமே ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டேன். கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். கட்டி இருந்துச்சுன்னா சப்பாத்தியில் வச்சு தேய்க்கும்போது மசாலா வெளியில் வந்துடும். நல்லா கிண்டிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு, பிசைஞ்சு வச்சுருந்த மாவே எடுத்துட்டு பெரிய பெரிய உருண்டையாக்கி எடுத்து வச்சுட்டேன். உருண்டை ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கவும் சுற்றி மாவை தூவிட்டு எல்லா பக்கத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும்போது ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தேய்ச்சா போதும். நான் மறந்துட்டு சப்பாத்தி அளவுக்கு பெருசாக தேய்ச்சிட்டேன். ஸோ இப்படி தேய்க்கும்போது ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப தேய்க்கும்போது ஸ்டஃபிங் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக சின்ன சைஸில் தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு மோமோஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மேலே எங்கேயும் மாவை தூவிட்டு மாற்றி மாற்றி 2 பக்கெட்டு போட்டு தேய்ச்சிட்டேன். ஸோ தேய்க்கும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எப்போவுமே சப்பாத்தி சுடணும் அப்படின்னாலே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு நெய் ஊற்றிட்டு தேய்ச்சி வச்சுருந்த ஆலு பரோட்டாவும் எடுத்து போட்டுட்டேன். ரொம்ப மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசை கண்ணி வச்சு எல்லா பக்கட்டுமே பரவுற மாதிரி தேய்ச்சி விட்டேன். சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா கறிக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா உப்பிட்டு வந்துடும். அதே மாதிரி தான் நல்லா உப்பிட்டு வந்துச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.